ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபீன் ஆக்சைடையும் ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைடோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கிராஃபீன் ஆக்சைடு எப்படி சிந்தசிஸ் பண்ணுறது, ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைடு எப்படி சிந்தசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பேசிக்காக கிராஃபீன் ஆக்சைடு வந்து எப்படி சிந்தசிஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கிராஃபைட்டை எடுத்துகிட்டு ஆக்சிடைஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சிடைஸ் ஆன கிராஃபைட்டை வந்து நம்ம எக்ஸ்போலியேட் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் கிராஃபீன் ஆக்சைடு. ஸோ கிராஃபைட் ஒன்று நம்மளுக்கு தெரியும், மல்டி லேயர்ட் கார்பன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அந்த மல்டி லேயர்ட் கார்பன் ஸ்ட்ரக்சரை வந்து ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிராஃபீன் ஆக்சைடு ஆகும், கிராஃபைட் ஆக்சைடு ஆகும். ஸோ அந்த கிராஃபைட் ஆக்சைடு மல்டி லேயராக இருக்கிறத வந்து எக்ஸ்போலியேட் பண்ணுவோம். அது மல்டி லேயரை வந்து ஃபியூ லேயராக இல்லைன்னா சிங்கிள் லேயர் இல்லை ஃபியூ லேயர்டு ஷீட்டாக மாற்றுற ப்ராசஸ் தான் வந்து எக்ஸ்போலியேஷன் சொல்லுவோம். ஒரு இது லேயர்டு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால ஸோ அந்த லேயர்ட் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபியூ லேயர்டு ஸ்ட்ரக்சராக மாற்றுற ப்ராசஸ் எக்ஸ்போலியேஷன். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போலியேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது தான் கிராஃபீன் ஆக்சைடு. ஓகேவா? ஸோ இந்த கிராஃபீன் ஆக்சைடை நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது ரெடியூசிங் ஏஜென்ட் வச்சு நம்மளுக்கு கிராஃபீன் ஆக்சைடு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அது வந்து எப்படி கிடைக்குது, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி, அடுத்து கிராஃபீன் ஆக்சைடோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும், ரெடியூஸ்ட் ஆக்சைடு கிராஃபீன் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டெஃபினிஷன் பார்க்கும்போது ஆக்சிடைஸ்டு டெரிவேட்டிவ் ஆஃப் கிராஃபீன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ கிராஃபீன்கிறது ஃபியூ லேயர் கிராஃபீன்ஸில் சிங்கிள் லேயர் ஆர் ஃபியூ லேயர் கிராஃபீன்ஸ் இருக்கும், அது வந்து ஆக்சிடைஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ ஆக்சிடைஸ் ஆன ஒரு கிராஃபீன் ஷீட்டை தான் நம்ம வந்து பேசிக்காக கிராஃபீன் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபீன் ஆக்சைடு எடுத்துகிட்டு கிராஃபீன் ஆக்சைடு ஆஃப்டர் பார்ஷியல் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் கண்டெய்னிங் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக ஆக்சிடைஸ்டு கிராஃபீனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் கண்டெய்னிங் குரூப்ஸ் இருக்கும், பேசிக்கலாக ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஸோ அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிமூவ் பண்ணுவோம், பார்ஷியலாக ரிமூவ் பண்ணுவோம். ஸோ பை சூட்டபிள் மெத்தட்ஸ், தெர்மல், கெமிக்கல் அண்ட் டிஃப்ரெண்ட் மெக்கானிக்கல் அண்ட் ஸோ ஆன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்கிற ஆக்சிஜன் கண்டெய்னிங் குரூப்ஸ் வந்து ரிமூவல் ஆகும். பேசிக்காக அதோட ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து குறைப்போம், ரைட்? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைடு கிடைக்கும், ரைட்? ஸோ ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைடு கிடைக்கும். ஸோ அடுத்தது கெமிக்கல் காம்போசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ கிராஃபீன் ஆக்சைடுங்கிறது ஹை ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த கிராஃபைட்டை எடுத்து ஆக்சிடைஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்சிடைஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபியூ லேயராக மாற்றுறோம். ஃபியூ லேயர் மாற்றும் போதும் அதில் வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் நிறையாவே இருக்கும், ரைட்? ஓ கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஸோ அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து ரா கிராஃபீன் ஆக்சைடில் அதிகமாக இருக்கும். ஸோ ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைடில் நம்ம என்ன பண்ணோம், இந்த பார்ஷியலாக ஆக்சிஜன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப்ஸை ரிமூவ் பண்ணுறதுனால இந்த டோட்டல் ஆக்சிஜன் கண்டெய்ன்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆக்சிஜன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப்ஸை வந்து குறைக்கிறோம், அதாவது ரெடியூஸ் பண்ணுறோம் அதில், ரைட்? ஸோ அதனால் என்னன்னா ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு தி கிராஃபீன் ஆக்சைடு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கெமிக்கல் காம்போசிஷன் வைஸ், பேசிக்காக ஆக்சிஜன் காம்போசிஷன் வைஸ்ன்னு பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். அடுத்த ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது கிராஃபீன் லைக் கார்பன் ஷீட் வித் மெனி ஆக்சிஜன் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஸோ பேசிக்காக கிராஃபீன் லைக் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். பேசிக்காக கிராஃபீன் ஸ்ட்ரக்சர் தான், அதில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் லைக் ஆக்சிஜன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து நிறையா வந்து அட்டாச் ஆகிருக்கும் சர்ஃபேஸில். இது வந்து கிராஃபீன் ஆக்சைடு. ஸோ ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைடு அப்படின்னு பார்க்கும்போது மோர் கிராஃபைட்டிக் கார்பன் நெட்வொர்க் வித் பார்ஷியலி ரெஸ்டோர்டு sp2 டொமைன்ஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஆக்சிஜன் கண்டெய்னிங் குரூப்ஸை ரிமூவ் பண்ணுறதுனால ஸோ கொஞ்சம் இது வந்து கிராஃபைட்டிக் கார்பன் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும், கொஞ்சம் sp2 டொமைன்ஸும் இருக்கும், sp2 பாண்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் கார்பன் ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்காது. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் வைஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்னு பார்க்கும்போது கிராஃபீன் ஆக்சைடில் பார்த்தீங்கன்னா எபாக்சி ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும், ஹைட்ராக்சில் கார்போனைல் குரூப் இருக்கும், அதே நேரத்தில் கார்பாக்சிலிக் குரூப்ஸ். ஸோ இந்த மாதிரி குரூப்ஸ் வந்து கிராஃபீன் ஆக்சைடில் நிறையவே இருக்கும். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைடில் வந்து ஃபியூவர் ஆக்சிஜன் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரெடியூஸ் பண்ணதுனால அதில் இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். பேசிக்காக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைடு கிடைக்கிறதுனால அதில் நிறைய ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்காது. ஸோ ஒன்லி ஃபியூ ஆக்சிஜன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் மட்டும்தான் வந்து
ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைடில் இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது the C2 O ரேஷியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிராஃபீன்ங்கிறது பேசிக்காக கார்பன் நெட்ஒர்க்ஸ் தான். ஸோ நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஆக்சைடாக மாற்றும் போது நிறைய ஆக்சிஜன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஆகுது. ஸோ அப்போது அதே நேரத்தில் ரெடியூஸ் கிராஃபீன்லேயும் நம்மளுக்கு கிராஃபீன் கார்பன் நெட்ஒர்க்கில் இந்த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கும். ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் கிராஃபீன் ஆக்சைடில் நிறைய ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கும். ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைடில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் குறைஞ்சிருக்கும். ஸோ அதனால் ஆக்சிஜன் கண்டென்ட்டும் குறையும். ஸோ அதே நேரத்தில் கிராஃபீன் ஆக்சைடில் பார்க்கும்போது ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது கார்பன் டு ஆக்சிஜன் ரேஷியோன்னு எடுக்கும்போது என்னன்னு இருக்கும்னா இந்த கிராஃபீன் ஆக்சைடில் இந்த ரேஷியோ ரிலேட்டிவ் ரேஷியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா கார்பன் இருக்கும், நிறைய ஆக்சிஜன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். அதனால் என்னென்னா ஆக்சிஜன் நம்பரும் அதிகமாக இருக்கும். அப்போ C2 ஆக்சிஜன் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது கிராஃபீன் ஆக்சைடில் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போது C2 ஆக்சிஜன் ரேஷியோ அந்த ரேஷியோவை வந்து ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைடில் பார்க்கும்போது அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ரெடியூஸ் அந்த ஆக்சிஜன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப்ஸை ரெடியூஸ் பண்ணதுனால அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வேல்யூ இந்த ஆட்டம் வேல்யூஸும் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருக்கும். ஸோ அப்போது C வேல்யூ அதிகமாக இருக்கும், O வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ரைட், அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ வந்து ஹையராக இருக்கும். C2 O ரேஷியோ வந்து ஹையராக இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ரைட், ஸோ இந்த கிராஃபீன் ஆக்சைடில் வெரி லோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கும், வெரி லோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஸோ எவ்வளோ கண்டக்டிவிட்டி கிராஃபீன் ஆக்சைடில் கம்மியாக இருக்குன்னா ரெகுலர் கிராஃபீனோட இதில் கம்மியாக இருக்கும். ஏன்னா இதில் அட்டாச் ஆகிக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து அந்த பிளேனார் ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணும். அதே நேரத்தில் இந்த கிராஃபீனில் இருக்கிற எலக்ட்ரிக் சார்ஜஸை வந்து அட்ராக்ட் பண்ணி அதை டீலோக்கலைஸ்டாக இருக்கிற சார்ஜஸை வந்து அட்ராக்ட் பண்ணி ஒரு மாதிரி லோக்கலைஸ்டு பண்ணிடும். ரைட், ஸோ அதனால் என்ன ஆகும்னா சார்ஜ் ஃப்ளோ வந்து டிஸ்டர்ப் ஆகும். பேசிக்காக சார்ஜ் வந்து ஹைலி லோக்கலைஸ்ட் ஆகிருக்கும். ஸோ சார்ஜ் ஃப்ரீ சார்ஜஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இந்த கிராஃபீன் ஆக்சைடில் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் ஸோ நீங்கள் ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லோ கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப்பை ரிமூவ் பண்ணுறதுனால ஓவராலாக அதில் அந்த சர்ஃபேஸில் ஃபங்க்ஷனலைஸ் ஆகிருக்கிற இந்த குரூப்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபீன் ஆக்சைடை கம்பேர் பண்ணும்போது ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைடில் ஃபங்க்ஷனல் குரூப் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் டிஸ்டார்ஷன் கம்மியாக இருக்கும். அதாவது இந்த சார்ஜ் லோக்கலைசேஷன் வந்து கம்மியாகும். ஏன்னா நம்ம கம்மியான ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் தான் வந்து ரெடியூஸ்டு கிராஃபீன் ஆக்சைடில் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் கிராஃபீன் ஆக்சைடை கம்பேர் பண்ணும்போது ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைடில் உங்களுக்கு நிறையவே கண்டக்டிவிட்டி இருக்கும். பட் இந்த ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைடு கண்டக்டிவிட்டி கிராஃபீன் ஆக்சைடோட அதிகமாக இருக்கும். ஹவவர் நீங்கள் பிளெயின் கிராஃபீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கண்டக்டிவிட்டியோட கம்பேர் பண்ணும்போது ரெடியூஸ்ட் கிராஃபீன் ஆக்சைடு கண்டக்டிவிட்டி ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ரைட், ஏன்னா அதில் ஆல்ரெடி ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கும், அது வந்து அந்த சார்ஜ் கேரியரை வந்து லோக்கலைஸ் பண்ணிடும். ஸோ வேறஸ் இந்த பியூர் கிராஃபீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்காது, அந்த சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் ஹைலி டீலோக்கலைஸ்ட். ஸோ தேர்ஃபோர் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ பேண்ட் ஸ்ட்ரக்சர் பேண்ட் கேப் அப்படின்னு பார்க்கும்போது ரிலேட்டிவ்லி லார்ஜர் பேண்ட் கேப் அண்ட் டியூனபிள் டிபெண்டிங் ஆன் த ஆக்சிடேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பேண்ட் கேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஃபீன் ஆக்சைடில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பேண்ட் கேப்பை டியூன் பண்ண முடியும், அதாவது இந்த பேண்ட் கேப்போட வேல்யூஸை வந்து மாற்ற முடியும். ஸோ பை டூயிங் த டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் கண்டிஷன் ஆர் ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி. ரைட், அண்ட் இது ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைடில் பார்க்கும்போது இந்த பேண்ட் கேப் வந்து ஸ்மாலராக இருக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் த ரெடியூஸ்டு டிகிரிஸ். ஸோ நீங்கள் அதிகமாக ரெடியூஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லெஸ்ஸர் த நம்பர் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மாலர் த பேண்ட் கேப், கொஞ்சம் உங்களோட ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறபோது அதோட பேண்ட் கேப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பேசிக்கலி எவ்வளோ நீங்கள் டிகிரிஸ் ஆஃப் ரிடக்ஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பேண்ட் கேப் வேரியேஷன் இருக்கும் இதில். ரைட், ஸோ ஹைட்ரோஃபிலிசிட்டி அண்ட் ஹைட்ரோஃபோபிசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஹைட்ரோஃபிலிசிட்டி ரைட் ஹைலி ஹைட்ரோஃபிலிக்,
இது வந்து நார்மலான கிராஃபீன் ஆக்சைடு வந்து ஹைலி ஹைட்ரோஃபிலிக்காக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கிராஃபீன் ஆக்சைடில் நிறைய ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கிறதுனால அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஹேஸ் அ டெண்டன்சி டு அட்ராக்ட், நிறைய வந்து அட்ராக்டிங் டெண்டன்சி இருக்கிறதுனால உங்களுக்கு ஹைட்ரோஃபிலிக்காக இருக்குது, ரைட். ஸோ அதே நேரத்தில் நீங்கள் ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைடில் பார்க்கும்போது அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு. மோஸ்ட்லி லைக் டேங்லிங் பாண்ட்ஸ்லாம் ஃபில் ஆகிருக்கும். அதே நேரம் சர்ஃபேஸ் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஹைட்ரோஃபிலிசிட்டி கம்மியாக இருக்கும். இல்லைனா இது வந்து ரெடியூஸ்டு கிராஃபீன் ஆக்சைடு வந்து மோர் ஹைட்ரோஃபோபிக் நேச்சராக இருக்கும். ஓகேவா, மோர் ஹைட்ரோஃபோபிக் நேச்சராக கிராஃபீன் ஆக்சைடோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஹைட்ரோஃபோபிக் நேச்சரில் சொல்லும்போது இது வந்து கிராஃபீன் ஆக்சைடு வந்து லெஸ் ஹைட்ரோஃபோபிக், வெரஸ் தி ரெடியூஸ்ட் கிராஃபீன் ஆக்சைடு வந்து மோர் ஹைட்ரோஃபோபிக் நேச்சர். ஸோ இதுதான் வந்து ஹைட்ரோஃபிலிசிட்டியோட கண்டிஷன். ஸோ அடுத்தது வாட்டர் டிஸ்பர்சிபிலிட்டின்னு பார்க்கும்போது ரெடியூஸ்ட் கிராஃபீன் ஆக்சைடு வந்து உங்களுக்கு நல்லா டிஸ்பர்ஸ் ஆகும். அதாவது நல்லா தண்ணியில் போட்டதுமே அந்த லேயர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டு உங்களுக்கு டிஸ்பர்சிட்டி பெட்டராக இருக்கும். வேறஸ் இந்த ரெடியூஸ்ட் கிராஃபீன் ஆக்சைடு அப்படின்னு பார்க்கும்போது பூரர் தேன் தி கிராஃபீன் ஆக்சைட்ஸ் ஆர். ஓகேவா, அதாவது ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைடு வந்து டிஸ்பர்சிபிள் வந்து ஒழுங்காக ஆகாது. ஓகேவா. ஸோ சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது இந்த கிராஃபீன் ஆக்சைடில் நிறைய ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கிறதுனால ஹைலி ரியாக்டிவ் நேச்சராக இருக்கும், ரைட். ஹைலி ரியாக்டிவ் நேச்சராக இருக்கும் பிகாஸ் ஆஃப் தி ஹையர் மோர் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஸோ இங்கே ரெடியூஸ் பண்ணதுனால ஃபங்க்ஷனல் குரூப்பும் கம்மி, கெமிக்கல் ரியாக்டிவிட்டியும் கம்மி. கெமிக்கல் ரியாக்டிவிட்டின்னு வரும்போது இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கணும், அதாவது ரியாக்டிவ் சைட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரியாக்டிவ் சைட்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இங்கே ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இல்லாததுனால உங்களுக்கு லெசர் தி த ரியாக்ஷன் இருக்கும், ரைட். ஸோ இது சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி ஆஃப். ஸோ அடுத்தது டிஃபெக்ட் டென்சிட்டின்னு பார்க்கும்போது அதிகமாக இருக்கும் கிராஃபீன் ஆக்சைடில். ரெடியூஸ்ட் கிராஃபீன் ஆக்சைடில் தான் டிஃபெக்ட் டென்சிட்டி உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா ஹையர் த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படின்னு வரும்போது டிஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வேறஸ் இங்கே வந்து உங்களுக்கு ரிமைன்ஸ் ஹைலி ஹை பிகாஸ் ரிடக்ஷன் டஸ் நாட் ஃபுல்லி ரெஸ்டோர் த ஒரிஜினல் லேட்டிசஸ். ஸோ டிஃபெக்ட் டென்சிட்டின்னு பார்க்கும்போது கிராஃபீன் ஆக்சைடில் ஹையாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைட்லேயும் ஹையாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸை ரிமூவ் பண்ணுறதுனால நம்மளால் கம்ப்ளீட்டாக அந்த கிராஃபீன் ஸ்ட்ரக்சரை வந்து ரீகெயின் பண்ண முடியாது, கிராஃபீன் ஸ்ட்ரக்சரை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அங்கேயும் இங்கேயும் வந்து அது வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கும், டேங்லிங் பாண்ட்ஸ் மாதிரி இருக்கும். இட்ஸ் பேசிக்கலி இன்கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் நீங்கள் ஈவன் அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை ரிமூவ் பண்ணாலுமே. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு டிஸ்டார்டட் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். அந்த டிஸ்டார்டட் ஸ்ட்ரக்சர்னு வரும்போது ஆப்வியஸ்லி இட் வில் லீட் டு த டிஃபெக்ட், ஹையர் த டிஃபெக்ட்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு பார்க்கும்போது இந்த கிராஃபீன் ஆக்சைடு வந்து ஹை குட் இன் நேச்சர், அதாவது ஹை மெக்கானிக்கல், இட் ஷோஸ் ஹை ஸ்டெயின் different property, mechanical properties, it exhibits good mechanical property, but oxidation disturbs the sp2 network. So then it will improve chemical and structural property compared with graphene oxide. So reduced graphene oxide la vandu neenga functional groups la remove பண்றதுனால அந்த structural stability கொஞ்சம் அதிகமாக இருக்கும் graphene oxide கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதே நேரத்தில் thermal stability வரும்போது இந்த கிராஃபீன் ஆக்சைடு ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ பிகாஸ் த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இந்த கிராஃபீன் சர்ஃபேஸில் அட்டாச் ஆகிற ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது டிட்டாச் ஆகி ரிமூவ் ஆகிடும். ஸோ தேர்ஃபோர் அந்த ஸ்டெபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி வந்து இட் வில் கெட் டிஸ்டர்ப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைடில் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுவீங்க. அப்படி ரிமூவ் பண்ணும்போது அந்த டேங்லிங் பாண்ட்ஸ் இயர் அண்ட் டேர் வந்து பாண்ட் ஆகி ஒன்றுக்கு ஒன்று பாண்ட் ஆகிட்டு இட் வில் பிகம் மோர் ஸ்டேபிள் கம்பேர்ட் டு தி கிராஃபீன் ஆக்சைடாக இருக்கும். ப்ரிப்ரேஷன் பார்க்கும்போது ப்ரொடியூஸ்ட் பை ஆக்சிடேஷன் ஆஃப் த கிராஃபைட். ஸோ நீங்கள் ஒரு கிராஃபைட்டை எடுத்துகிட்டு அதை ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃபீன் ஆக்சைடு கிடச்சிடும். அது மல்டிபிள் லேயராக இருக்கிறத நீங்கள் தேவையான லேயருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ளோரேட் பண்ணி அதை எடுத்துக்க முடியும். ஸோ கிராஃபீன் ஆக்சைடு அப்படின்னு பார்க்கும்போது ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைடு எப்படி சிந்தசிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொடியூஸ் பை கெமிக்கல், தெர்மல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் ஆர் ஃபோட்டோகெமிக்கல் ரிடக்ஷன் ஆஃப் கிராஃபீன் ஆக்சைடு. ஒரு கிராஃபீன் ஆக்சைடு எடுத்துக்கிட்டு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் பண்ணலாம் ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ கெமிக்கல் மெத்தட்லேயும் ரெடியூஸ் பண்ணலாம் கிராஃபீன் ஆக்சைடு, இல்லை தெர்மல், எலக்ட்ரோகெமிக்கல், இல்லை ஃபோட்டோகெமிக்கல் ப்ராசஸில் நீங்கள் கிராஃபீன் ஆக்சைடு
ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது தான் ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைட்ஸ், ரைட். ஸோ அப்ளிகேஷன் பார்க்கும்போது கிராஃபீன் ஆக்சைட் சென்சார்ஸ், மெம்பரேன்ஸ், ட்ரக்ஸ் டெலிவரி, கம்போசிட்ஸ், அட்சார்பன்ஸ், ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து கிராஃபீன் ஆக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைடுன்னு பார்க்கும்போது சூப்பர் கெப்பாசிட்டர் பேட்டரிஸ், கண்டக்டிவ் கம்போசிட் சென்சார்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஷீல்டிங், ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் வந்து ரெடியூஸ் கிராஃபீன் ஆக்சைடை யூஸ் பண்ணுறாங்க.